வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமது சுதந்திர இந்தியாவின் தேசத்தந்தை ஐயா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய மரணத்தில் உள்ள சதிவலைகள், அவருக்கு இழைக்கப்பட்ட துரோகங்கள், அவருடைய மரணத்தில் உள்ள மர்மங்கள், அவருடைய விசாரணை கமிஷன் நடந்த விதம், போன விதம், இவை அனைத்தையும் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். வாங்க பதிவுக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய ஒவ்வொரு பதிவுக்கும் உங்களுடைய ஆதரவையும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வீடியோக்குள்ளே போவோம். இந்தியாவின் சுப்ரீம் கமாண்டர், நமது இந்திய தேசத்தின் தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய மறைவை பற்றிய மர்மத்தை 75 வருடங்களாக கடந்தும் நம்மளால திறந்த மனதுடன் உண்மையாய் நாட்டு மக்களுக்கு உலகத்துக்கும் எடுத்துரைக்க முடியாத நிலைமையில தான் இப்போ வரைக்கும் இருக்கு. தேசத்தை நம்முடைய தேசத்தந்தையுடைய இந்த மறைவுக்கு கண்டுபிடிக்க பல விசாரணை கமிஷன்கள் ஏற்படுத்தியும் இன்னமும் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை தான் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பது பார்த்தீங்கன்னா, உச்சக்கட்ட அரசியல் நாடகம் என்பது அனைவரும் தெரிஞ்சுக்கணும். சரி, இன்று நாம் இதுவரை நம் தேசத்தந்தையினுடைய மறைவை பற்றி மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை பற்றி பார்ப்போம். இதில் இந்திய அரசு சார்பாக 3 விசாரணை கமிஷனும், பிரிட்டிஷ் அரசால் ஒரு முறையும், ஜப்பான் அவங்களும் ஒரு முறையும் விசாரணை கமிஷன் நடத்திருக்காங்க. அந்த விசாரணை கமிஷனில் அவங்க கொடுக்கப்பட்ட தகவலையும் நம்ம இப்போ ஒவ்வொன்றா விரிவாக பார்ப்போம். பிரிட்டிஷ் அரசு பிக்கல்ஸ் உடைய அறிக்கை, அதாவது தெற்காசிய நட்பு நாடுகள் கமாண்டரும் பிரிட்டிஷ் அதிகாரியுமான லூயிஸ் மவுண்டன் பேட்டன் தனது உளவு அதிகாரிகள் ஜான் பிக்கிள்ஸ் என்பவர் நேதாஜியின் மறைவை பற்றிய விசாரணையை அறிக்கை தரும்படி உத்தரவுறாரு. அதன்படி அந்த பிக்கிள்ஸ் அவர்களும் 1946ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 25ஆம் தேதி தனது அறிக்கையை லூயிஸ் மவுண்டன் பேட்டன் அவர்கிட்ட சமர்ப்பிக்கிறார். ஆனால் அந்த அறிக்கை மிகவும் ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டு, அதுக்கப்புறம் 1997ஆம் வருடம் பிரிட்டிஷ் அரசு இந்தியா சம்பந்தப்பட்ட பெரும்பாலான உளவு அறிக்கையை பொதுவெளியில வெளியிட்டது. அதை ஆவண காப்பகத்தில் பார்வைக்காக வச்சது. ஆனால் அதில் நேதாஜி உடைய மரணம் சம்பந்தப்பட்ட அறிக்கை மட்டும் அந்த இடத்துல சமர்ப்பிக்கப்படலை. அந்த அறிக்கையினுடைய ஜெராக்ஸ் அதாவது ஒரு மூலமாக அந்த இடத்துக்கு அந்த ஆவண காப்பகத்துக்கு கொடுக்கப்படுது. அதன்படி தான் 1945ஆம் ஆகஸ்ட் 18 அன்று தைவானில், அதாவது தைவானில் ஹைகூக் இராணுவ மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டதாகவும், நேதாஜி தீவிர தீ காயங்களுடனும் இருதய செயலிழப்பாலும் இறந்ததாகத்தான் அவர் குறிப்பிட்டிருக்காரு. பிரிட்டிஷ் அரசுக்கு நேதாஜி மீது ஒரு கடுமையான கோபம் இருந்ததும் ஒரு இதில் குறிப்பிடத்தக்கது, பார்க்க வேண்டிய ஒரு விஷயமும் கூட. அடுத்ததாக ஷா நவாஸ் கமிட்டி 1956 நேதாஜியினுடைய மர்ம மறைவை கண்டறிய இந்திய அரசு 3 நபர்களை கொண்ட கமிட்டியை நியமிச்சிச்சு. அதில் ஷா நவாஸ் கமிட்டியை அமைச்சார். அதில் பாராளுமன்ற உறுப்பினராக ஷா நவாஸ் கான், அப்புறம் மேற்கு வங்க அரசினுடைய சார்பில் SN மைத்ரா மற்றும் நேதாஜி அவருடைய மூத்த சகோதரர் சுரேஷ் சந்திர போஸ், இவங்க 3 பேரும் நியமிக்கப்பட்டாங்க.
இது மேற்படி இந்த கமிட்டி வந்துட்டு விசாரணையை வந்துட்டு மேற்கொண்டு தனது அறிக்கையை வந்துட்டு சமர்ப்பிக்காங்க. அதில் வந்துட்டு முதல் இருவர் வந்துட்டு 1945 வருடம் ஆகஸ்ட் 18 தான் நடந்த நேதாஜி அவர்கள் வந்துட்டு இறந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. எப்படின்னா ஆகஸ்ட் 18ஆம் நாள் நடந்த விமான விபத்தில் தான் நேதாஜி இறந்தார் என்றும் கூறப்பட்டிருக்கு. ஆனால் இதை வந்துட்டு நேதாஜி அவருடைய சகோதரரான ஏற்க மறுக்கிறார். ஏன்னா இந்த விசாரணை வந்துட்டு இருபாலர் சாட்சி ஆவணங்களை வந்துட்டு பரிசீலிக்கவில்லை என்ற குற்றம் சாட்டி அதில் வந்துட்டு குறிப்பிட்டிருக்காரு. இது வந்துட்டு முழுக்க முழுக்க ஜவஹர்லால் நேருனுடைய அழுத்தத்தால் தான் வந்துட்டு எழுதப்பட்டதாகவும் கமிட்டியின் 2 நபர்கள் மற்றும் அப்போதைய மேற்கு வங்க முதல்வர் பி.சி. ராய் ஆகியோருடைய நேதாஜியின் சகோதரர் வந்துட்டு கையெழுத்து வச்சாங்க. ஆனால் அதை வந்துட்டு வற்புறுத்தி செய்யப்பட்டதாகவும் ஒரு தகவல் வந்துட்டு பதியப்படுது. அடுத்ததாக வந்துட்டு கோஷ்லா கமிஷன் 1970 வருடம் வந்துட்டு மீண்டும் இந்திய அரசு வந்துட்டு பஞ்சாப் உச்ச நீதிமன்றத்தின் மூலம் முன்னாள் தலைமை நீதியரசர் ஜி.டி. கோஸ்லா வந்துட்டு நியமித்தது நேதாஜியின் மர்ம முறை வந்துட்டு விசாரிக்கக்கூடியது. அவரும் விசாரித்து தன்னுடைய அறிக்கையில் வந்துட்டு 1974ஆம் வருடம் வந்துட்டு சமர்ப்பித்தார். அவரும் நேதாஜியுடைய இறப்புக்கு விமான விபத்தே காரணம் அப்படின்னு தெரிவிக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு முகர்ஜி கமிஷன் 2005 அதாவது 1999 நீதிமன்ற உத்தரவு என்பதில் வந்துட்டு அடுத்த இந்திய அரசு மீண்டும் ஒரு நபரை வந்துட்டு விசாரணை ஆணையத்துக்கு வந்துட்டு நியமிக்கிறாங்க. இந்த முறை வந்துட்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதியரசர் மனோஜ் குமார் முகர்ஜி நேதாஜியை பற்றி விசாரிக்க அமர்த்தப்பட்டார். அவரும் வந்துட்டு தன்னுடைய விசாரணையும் சாட்சிகள் எல்லாத்தையும் வந்துட்டு ஆவணமாக வந்துட்டு ஆய்வு செய்து தனது அறிக்கையை வந்துட்டு 2005ஆம் ஆண்டு வந்துட்டு நவம்பர் 8ஆம் தேதி வந்துட்டு சமர்ப்பிக்காரு. அவருடைய அவ்வறிக்கையில் வந்துட்டு நேதாஜி விமான விபத்தில் சாகவில்லை என்றும் தைவான் அரசு தங்கள் நாட்டில் அப்படி ஒரு விமான விபத்தே நடக்கவில்லை என்றும் நேதாஜி அனுமதிக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய அந்த மருத்துவமனையில் நேதாஜி அவர்கள் அனுமதிக்கப்பட்டதற்கு எந்த சான்றும் இல்லை என்றும் நேதாஜியுடைய அஸ்தி ஜப்பானில் உள்ளதாக சொல்லப்படும் அஸ்தி வந்துட்டு ரேங்கோ கோயில் வைக்கப்பட்டிருக்கு. அவருடையது அல்ல. அது வந்துட்டு நெஞ்சுவலியால் இறந்த இப்பானிய இராணுவ வீரர், அதாவது இராணுவ வீரரான இசிரோ ஓக்ரா என்பவருடையது, அவருடைய அஸ்தி தான் அப்படின்னு இவர் வந்துட்டு அவருடைய அறிக்கையில் வந்துட்டு சமர்ப்பிக்கார். இந்திய அரசு இவருடைய அறிக்கையும் வந்துட்டு நிராகரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜப்பானிய அரசு வந்துட்டு 1956 வந்துட்டு ஒரு விசாரணை கமிஷன் வச்சுருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த விசாரணை வந்துட்டு 1956ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வந்துட்டு முடிவடையுது. அந்த அறிக்கையில் ஜப்பானிய அரசு என்ன குறிப்பிட்டுச்சுன்னா, இந்திய தூதரகத்தில் ஒப்படைச்சாங்க. ஆனால் அந்த அறிக்கையில் வந்துட்டு 60 வருடங்களாக வெளியிடப்படாமல் வைக்கப்பட்டு சமீபத்தில், அதாவது 2016ஆம் ஆண்டு தான் வந்துட்டு ஜப்பானிய அரசு வந்துட்டு பொதுவெளியில் பார்வைக்கு வைக்கிறாங்க. அதில் வந்துட்டு நேதாஜி அவர் வந்துட்டு 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி தான் விமான விபத்தில் வந்துட்டு புறப்பட்ட உடனே வந்துட்டு அதில் விமான விபத்தில் இறந்ததாக வந்துட்டு அவர்களும் வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் எது எப்படியோ சிந்துமாத்து கதை போல தான் வந்துட்டு நேதாஜி அவருடைய இறப்பினுடைய ரகசியமும் ஒரு தன்னலமற்ற ஒரு இந்திய சுதந்திர கட்டமைப்பை வந்துட்டு பாடுபட்ட மாபெரும் தேசியவாதியின் மறைவில் வந்துட்டு மிகப்பெரிய சதிவலை மற்றும் இருப்பது வந்துட்டு சந்தேகமே இல்லாமல் நிறுவனமாகவும் செய்யுது. அதில் குறிப்பாக காங்கிரஸின் அப்போதைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்துட்டு இதில் நேரடியாக
தொடர்பு உள்ளதாகவும் வந்துட்டு ஒரு சிலருடைய கருத்தாகவும் வந்துட்டு தெரிவிக்கப்படுது. என்னதான் நேதாஜி அவர்கள் இந்த பூமியில் இருக்கிறாரா இல்லையா என்று யாருக்கும் தெரியவில்லை என்றாலும், ஒவ்வொரு சுதந்திர தாகம் கொண்ட ஒவ்வொரு இளைஞர்களுடைய மனதிலும் இப்பொழுதும் நேதாஜி அவர்கள் வந்துட்டு குடிகொண்டுதான் இருக்கிறார். ஒவ்வொரு இளைஞர்களும் தங்களை வந்துட்டு நேதாஜியின் வம்சாவளியாகவே பார்க்கக்கூடிய இளைஞர்களும் இன்னமும் வாழ்றதுனால நேதாஜி அவர்களுடைய புகழும் இன்னும் அழியல, இனிமேலும் அழியப் போவதும் கிடையாது. நன்றி, வணக்கம்.